நான் தான் உங்கள் என்ஆர். நான் சொல்ல போகிறது மிக முக்கியமான ஸ்டோரி. அதாவது இந்த ஒரு குறியீடு, இந்த தமிழ்லேயே இந்த குறியீடை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த குறியீடு ஏன் இந்துக்கள் இதுக்கும் அந்த குறியீடுக்கும் என்ன கனெக்ட்ன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த குறியீடுண்டா என்னென்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுங்க. அதாவது அந்த குறியீடு பேர் ஸ்வத்திகா குறியீடு. அதாவது அந்த குறியீடு இந்துக்களுக்கு மட்டுமில்லை, இந்துக்கள், பௌத்தர்கள் போன்றவர்களுக்கும் அந்த குறியீடு புனித சின்னமாக காணப்பட்டு வருது. மேற்கத்திய நாடுகள், அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த குறியீடு ஆத்திரமூட்டும் ஒரு குறியீடாக இதுவரைக்கும் பார்க்கப்படுது. காரணம் 1940 நடந்த சம்பவங்கள். அதாவது யூதர்கள் அழிக்கப்பட்டது. அந்த குறியீடை ஆத்திரமுற்ற ஒரு குறியீடாக ஐரோப்பியர்களுக்கு இப்போ மாற்றிருக்கு. அதுக்கு முதல் அந்த குறியீடு புனித ஒரு சின்னமாகத்தான் காணப்பட்டது. அந்த குறியீடு ஏன் ஹிட்லர் தெரிவு செய்தார் என்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஹிட்லர் தெரிவு செய்து புனித சின்னமாக இருந்த அந்த ஒரு குறியீடு இப்போ இந்த ஸ்வத்திகா என்ற குறியீடு இப்போ எல்லாராலையும், அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தாலையும் வெறுக்கக்கூடிய ஒரு குறியீடாக மாறி இருக்குது. எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு நல்லா பார்த்தீங்கன்னா, கடைகள், திருமண விழாக்கள், அதாவது கணக்கு புத்தகங்கள், சில கணக்கு புத்தகங்களில் இதுவரைக்கும் இந்த குறியீடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குறியீடை பற்றி இன்னும் கருத்து சொல்கிறாங்க. இந்த குறியீடு 4 திசைகள் மற்றும் 4 யுகங்கள் போன்றவற்றை குறிக்கிறதா இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு புனித சின்னமாக இருந்த குறியீடை ஹிட்லர் அவருக்கு தேவையென்று எடுத்ததால் இப்போ இந்த உலகத்தில் மேற்கத்திய நாடுகளில் இந்த குறியீடு இன்னும் வெறுப்புக்குரிய ஒரு சின்னமாகத்தான் காணப்படுது. இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறும் நான் என்ஆர்.